அம்மா, அம்மா, என்ன ஆச்சுமா? எதுக்கு தூங்காம இங்க உட்காந்து கண் கலங்கிட்டு இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல துளசி, எல்லாம் பலராமர் சுபத்ரா பூஜையை நினைச்சுதான் அது நல்லபடியா நடக்கணுமேனு மனசுக்குள்ள ஒரே கவலையா இருக்கு. அம்மா, அத நினைச்சா நீ கண் கலங்குற? அதான் ஜோசியர் சொல்லிட்டாருல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. இதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு இருக்க? ஜோசியர் என்னதான் நம்பிக்கையா சொன்னாலும் உன் பைரவி அத்தைய நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. 14 வருஷமா நடக்காம இருந்த பூஜை திரும்ப நடக்குமா நடக்காதான்னு மனசுக்குள்ள ஒரே பதட்டமாவே இருக்கு. எல்லாம் நல்ல விதமா நடக்கும்மா, நீ கவலைப்படாத. அதுக்கு இல்ல துளசி, உன் அத்தை எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. நீ அத்தைய நம்புறியா கடவுளை நம்புறியா? நம்ம விஷயத்துல உன் அத்தை கடவுளுக்கே சவால் விடுவாங்க. ஆனா நல்லதும் கெட்டதும் கடவுள் கையில தாமா இருக்கு, அத்தை கையில எதுவும் இல்ல. சாமி நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அத யாராலையும் தடுக்க முடியாது. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? மலை அளவு இருக்குமா? அப்புறம் என்ன? உன்கிட்ட ஜோசியர் என்ன சொன்னாரு? கடவுள் அனுகிரகம் உனக்கு முழுசா இருக்கு, எந்த தடங்களும் இல்லாம இந்த பூஜை நடந்தே தீரும்னு சொன்னாருல்ல. நமக்கு கடவுள் இருக்காருமா. கூடவே உன் அத்தையும் இருப்பாங்க, அத மறந்துடாத. அப்படி அவங்க என்னமா பண்ணுவாங்க? அவங்களால என்னதான் பிரச்சனை வந்தாலும் அத சமாளிச்சு நடத்தி வைக்க கடவுள் ஒரு ஏற்பாடு பண்ணுவாரு. கடவுள் நேரா வந்து நடத்தி வைப்பாரா? கடவுள் எதையும் நேரா வந்து செய்ய மாட்டாரு. உன் பொண்ணு துளசி நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அத்தை கண்ணுல மண்ணை தூவி இந்த பூஜைய நல்ல விதமா நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அம்மா, நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த பூஜை உன் ஆசைப்படியே நடக்கும். நிஜமா சொல்றியா? உன்னால அது முடியுமா? என்ன நம்புமா, இனிமே இது ஏன் கவலை. பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தாய் எங்க இருந்தாலும் ஓடி வந்து அணைச்சுக்கிறாள். அப்படிப்பட்ட தாயோட வேதனைய கடவுள் புரிஞ்சுக்க மாட்டாரா என்ன? அம்மா கஷ்டப்படுவாங்க, அவங்க கஷ்டத்துல துணையா இருக்கணும்னு சொல்லிதான் பிள்ளைங்க எங்களை அனுப்பியிருக்காரு. இந்த பூஜை நல்லபடியா நடக்கும், நான் இருக்கேன், என்ன நம்பு. அதான் துளசி. சிவகாமி, நீ துளசிய முழுசா நம்பு. இந்த பூஜை நல்லபடியா நடக்கும்னு அவ நம்பிக்கையா சொல்றாள்ல, அவ கண்டிப்பா பண்ணுவா. நீ நிம்மதியா தூங்கு, எல்லாம் துளசி பாத்துப்பா. சிவகாமி, கோயிலுக்குள்ள வந்ததும் மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்குல்ல? எனக்கு பூஜையை முடிச்சாதாங்க நிம்மதியாவே இருக்கும். வணக்கம் சாமி. வாங்க. இப்பதான் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சது, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்க கையால நீங்களே விளக்கேத்துருங்க. அம்மா,
பதட்டப்படாம டென்ஷன் ஆகாம பொறுமையா விளக்கேத்து. கடவுள் மேல பக்தி இருக்கலாம், பயம் இருக்க வேண்டாமா. இது தெய்வ காரியம் துளசி, அதனால நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன். நான் பயப்படல. முகம் ஏன் இப்படி வேர்த்திருக்கு? அ- அது அது ஒண்ணும் இல்ல, பக்தி பரவசம். அம்மா, உன்னோட பூஜைய கடவுள் நிச்சயமா ஏத்துப்பாரு. நீ தைரியமா இரு. துளசி, பூஜை நல்லபடியா நடந்துரும்ல? ஏம்மா சந்தேகப்படுற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்லம்மா. அம்மா, சுபத்ராவோட பையன் யாரு? அபிமன்யு. நியாயமா உனக்கு நான் பிறந்திருக்க கூடாது. அபிமன்யு மாதிரி ஒரு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கணும். ஆனா நீ கவலைப்படாதம்மா, உன் பொண்ணு அபிமன்யு அளவுக்கு தைரியமானவ. இந்த பூஜைய நான் நடத்தி காட்டுறேன். எனக்கு கிருஷ்ணர் துணை இருக்காருமா. அவருக்கு தான் துளசினா ரொம்ப பிடிக்குமே. அதுலயும் நான் கருந்துளசி, கொஞ்சம் காரமானவ. அது உண்மைதாம்மா. அப்பா, நீங்க கிருஷ்ணரோட லீலைகளை இதிகாசத்துல படிச்சிருப்பீங்க, கதையிலயும் கேட்டிருப்பீங்க. இந்த துளசியோட லீலைகளை இன்னைக்கு நேர்லயே பாப்பீங்க. வாங்க வாங்க, உங்களதான் எதிர்பார்த்தேன். உங்க தங்கச்சி சிவகாமி கூட. குருக்கலையா, உங்க கண்ணு என்ன கோளாரா? உங்க கண்ணுக்கு வந்தவங்க தெரியல, ஆனா வராதவங்க தெரியறாங்க. வராத ஒருத்திய பத்தி அக்கறையா விசாரிக்கிறீங்க. அது இல்லம்மா, அது முடிஞ்சு போன உறவு. ஒட்டாத உறவை பத்தி இங்க யாரும் பேச வேணாம். என்ன சாமி இது? உங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாதா? அந்த உறவெல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. தங்கச்சிங்கிற அருகதையே அவங்க இழந்துட்டாங்க. அது இல்லம்மா, நான் சொல்ல வந்தது. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? வைரவி, நீங்களும் நானும் தம்பதிகளா உட்காந்து பூஜை பண்ணலான்னு நீங்க சம்மதம் சொன்னதுனாலதான் நான் இங்க வந்தேன். அதுல ஏதாவது மாற்றம் இருந்தா சொல்லிடுங்க, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். வைரவி, இப்ப என்ன ஆச்சுன்னு நீ போறேங்கிற? நான் சொல்றபடி நடந்துப்பீங்கல்ல? உங்களை நம்பலாமா? சரி, உன் விருப்பத்துக்கு மாறா இங்க எதுவுமே நடக்காது, போதுமா? குருக்களே, நீங்க ஏதோ சிவகாமின்னு சொல்ல வந்தீங்களே? அவங்க அப்பவே வந்துட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அது தெரியாம நீங்க ஏதேதோ பேசிட்டீங்கம்மா. என்ன சொன்னீங்க? சிவகாமி இங்க வந்திருக்காளா? ஆமாம்மா. எங்க? அங்க பாருங்கம்மா. சுபத்ரா பலராமர் பூஜைங்கிறது அண்ணன் தங்க சேர்ந்து பண்ற சம்பிரதாயம். 14 வருஷமா தடப்பட்ட இந்த பூஜைய திரும்ப எடுத்து செய்யணும்னு வந்திருக்காங்க. அவங்க இல்லாம எப்படிமா? சுபத்ராவுக்கு பலராமர் ஒருத்தர் மட்டும் அண்ணன் இல்ல, கிருஷ்ணரும் அண்ணன் தான். இந்த அண்ணன் இல்லாட்டி என்ன, பெரியப்பா பையன் சித்தப்பா பையன்னு வேற ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களா? அவங்கள வச்சு பண்ணலாம்ல? அதுக்கு இல்லம்மா, நான். நீங்க ஒண்ணு சொல்லாதீங்க.
போய் ஆக வேண்டியதை பாருங்க. உண்மையதான் சொல்றேன். நம்பிட்டேங்க. நான் சொல்றது நிஜம்தானம்மா? இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை யாராவது தாம்பூல வச்சு அழைச்சாங்களா? சொன்னது கேக்கல? எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். புளியோதரை சாப்பிட வந்தோம். பைரவி, என்ன இது? கோயிலுக்கு வந்தவங்கள பார்த்து எங்க வந்த, ஏன் வந்தன்னு கேக்குறது நல்லவா இருக்கு? அப்படின்னா இவங்களை நீங்க தான் ரகசியமா வர சொன்னீங்களா? இது தெய்வ காரியம். கூப்பிடாமலே யாரு வேணாலும் வரலாம். இங்க யார் வேணாலும் வரலாம். நீ சொன்ன மாதிரி புளியோதரை சாப்பிடலாம், தயிர் சாதமும் சாப்பிடலாம். ஆனா நாங்க வர அதே நேரத்துல நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. அது எப்படிங்கிறது தான் ஏன் கேள்வி. உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா? ஒன்னா உட்காந்து பூஜை பண்ணலான்னு அண்ணன் கூப்பிட்டாரா? இன்னைக்கு முக்கியமான விசேஷ நாள், அதனால தான் வந்தோம். ஓ அப்படியா? இன்னைக்கு என்ன விசேஷம்? கிருஷ்ணாஷ்டமி. அது உண்மையான பக்தர்களுக்கு. உனக்கு என்ன? இன்னைக்கு சுபத்ரா பலராமர் பூஜை பண்றது சம்பிரதாயம். அதான். அது நேர்மையா ஒத்துமையா இருக்கிற அண்ணனும் தங்கச்சியும் பண்றது. நீ எதுக்கு வந்த? பைரவி, ஏன் இப்படி பேசுற? இங்க இவ மட்டுமா வந்திருக்கா? இது ஒரு சம்பிரதாயம். அதை செய்யறதுக்கு எல்லாருமே தானே வந்திருக்காங்க. மத்தவங்க பூஜை பண்ணதான் வந்திருக்காங்க. ஆனா இவ வில்லங்கம் பண்ணவே வந்திருக்கா. இங்க அதுதான் பிரச்சனையே. சுபத்ரா பலராமர் பூஜை முடிஞ்சதும் தங்கச்சிங்க அண்ணன் கிட்ட ஏதாவது வேண்டுதல் வைப்பாங்க. அதுவும் ஒரு சம்பிரதாயம். அத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இவ வில்லங்கமா ஏதாவது கேட்கணும்னே வந்திருப்பா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அண்ணனோட சேர்ந்து மேடையில உட்கார்ந்து பூஜை பண்ணலான்னு கனவுல கூட நினைக்கவே நினைக்காது. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. சுபத்ரா பலராமர் பூஜைங்கிறது சுப காரியம், நல்லவங்க பண்றது. அண்ணனுக்கு துரோகம் நினைக்கிற நீ எல்லாம் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. தம்பதியா ஒன்னா உட்கார்ந்து நாங்க பூஜை பண்ணுவோம். நீ நினைச்சது நடக்கவே நடக்காது. இங்க எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்ணீங்க, அவ்வளவுதான். பைரவி, நீயா ஏதோ கற்பனை பண்ணிக்கிற. யாருக்கும் தெரியாம பூஜை நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இப்ப எதுக்கு இங்க கோவப்படுறீங்க? தங்கச்சியை விட்டு கொடுக்காம இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு பேசுறவராச்சே நீங்க. அதுக்காக தான் சொன்னேன். என்ன குருக்கள் ஐயா, தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேச வச்சிட்டீங்களே. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க முதல்ல போய் பூஜைக்கான ஏற்பாடுல பாருங்க, போங்க. அம்மா, நல்ல நாள் அதுமா. இவங்க கூட எல்லாம் எதுக்குமா? நீங்க வாங்கம்மா, போலாம். வாங்க வாங்க. இதுதான் உங்க மரியாதையா? கோயில வச்சு இப்படிதான் நடந்துப்பீங்களா? அம்மாடியோ, பெரியவங்கங்கிற மரியாதை இல்லாம என்ன பேச்சு பேசுறான்னு பாருங்கம்மா. நானா பேசல, என்ன பேச வைக்கிறாங்க. நீங்க யாரையும் மதிக்கிறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மரியாதை கிடைக்குதுன்னா அது என் மாமாவால மட்டும்தான். அவரு மேல இருக்கிற மரியாதையால மட்டும்தான் நாங்க பொறுமையா இருக்கோம். அத தயவு செஞ்சு மனசுல வச்சுக்கிட்டு கண்டபடி பேசாதீங்க. ஏய், இவ்வளவு ரோஷம் இருக்கிறவ நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க எதுக்கடி வந்தீங்க? இதையே நான் திரும்ப கேட்டா, நீங்க பூஜை பண்ண வந்தீங்களா இல்ல வேப்பில அடிக்க வந்தீங்களா? பூஜைக்கு வந்த இடத்துல எங்களை ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்க? இது கோவில். யாரு வேணா வரலாம், யாரு வேணா பூஜை செய்யலாம். யாரோட பூஜையை ஏத்துக்கணும்னு அந்த சாமிக்கு தெரியும்.
எங்க வந்த எதுக்கு வந்தன்னு கேக்குற அதிகாரம் அந்த ஆண்டவனை தவிர வேற யாருக்கும் இல்ல. சுப காரியம் பண்ண வந்தா நல்லத மட்டும் யோசிங்க, நல்லதே நடக்கும். ஏய், வாய் இருக்குன்னு கண்டபடி பேசிட்டு இருக்காத. அது உங்களுக்கும் பொருந்தும், யோசிங்க. துளசி, நீ எதுவும் பேசாத, வா. முதல்ல நாமலாமா பேசணும், அவங்க தானே வம்புக்கு இழுக்கிறாங்க. ஏய், அவ்வளவுதான் உன்னை. அம்மா துளசி என்ன பண்ணுவ? விடுங்கம்மா, அவளோட எதுக்குமா? நீங்க வாங்க, பூஜைக்கு நேரம் ஆகுதுல. விஸ்வா எங்க? அவரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காருமா. பூஜை நேரத்துக்கு கரெக்டா வந்துருவேன்னு சொல்ல சொன்னாரு. வாங்க. சரி வாங்க. நீயாவது கொஞ்சம் அமைதியா இருங்க. வாங்க. வணக்கம். वनमाली गदी सार्ंगी संगी चक्री सनंदकी श्रीमन्नारायणो विष्णु वासुदेवो विरक्षतु श्रीमते सुभद्रा बलराम सकेतनाय कृष्णाय नमो नमः. कृष्ण 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 कृष्ण. आरती எடுத்துங்க சார். உட்காருங்க. துளசி, என்ன பண்ண போற? நான் இருக்கேன்லம்மா, நல்லதே நடக்கும். ம்? शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. श्रीमते सुभद्रा बलराम सकेतनाय श्रीकृष्णरूपाय महाविष्णवे नमो नमः. ॐ केशवाय नमः, ॐ नारायणाय नमः, ॐ माधवाय नमः, ॐ गोविन्दाय नमः, ॐ विष्णवे नमः, ॐ मधुसूदनाय नमः, ॐ त्रिविक्रमाय नमः, ॐ वामनाय नमः, ॐ श्रीधराय नमः, ॐ ऋषिकेशाय नमः, ॐ पद्मनाभाय नमः, ॐ दामोदराय नमः, ॐ नन्दनन्दनाय नमः, ॐ भक्तवत्सलाय नमः, ॐ भागवतप्रियाय नमः, ॐ पाञ्चजन्यधराय नमः. துளசி, நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நான் நினைச்சபடி பூஜை நடக்குமா? அண்ணன் கூட ஒன்னா உட்கார்ந்து பூஜை செய்யணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. நேத்து ராத்திரி நீ கொடுத்த நம்பிக்கையில தான் நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இங்க அம்மா, நீ கவலையே படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். துளசி, எல்லாமே உன் அத்தை உத்தரவு படித்தானே நடக்குது. அம்மா, ஆனா கடைசியில உன்னோட ஆசைதான் நிறைவேறும். நீ நம்பிக்கையோட இருமா.